சென்னை அண்ணா நகர் மேற்கு பகுதியில் வசித்து வருபவர் தனியார் தொழில்நுட்ப நிறுவனத்தின் இணை நிறுவனர் பிரசன்னா சங்கர். இந்த நிறுவனத்தின் மதிப்பு 1.16 லட்சம் கோடி ரூபாய் என்று கூறப்படுகிறது. இவருக்கும் இவரது மனைவி திவ்யாவுக்கும் திருமணமாகி 11 ஆண்டுகள் ஆகும் நிலையில் அமெரிக்காவில் வசித்து வந்திருக்கிறார்கள். இவர்களுக்கு 9 வயதில் மகன் உள்ளார். இந்த நிலையில் கருத்து வேறுபாடு காரணமாக கணவன் மனைவி இடையே அமெரிக்காவில் உள்ள நீதிமன்றத்தில் விவாகரத்து வழக்கு நடைபெற்று வருகிறது. பிரசன்னா சங்கரும் திவ்யாவும் தங்களது மகனை மாறி மாறி பார்த்துக் கொள்வதாக அமெரிக்க நீதிமன்றத்தில் உத்தரவு பெற்றிருக்கிறார்கள். 4 நாட்கள் தாயிடமும் 3 நாட்கள் தந்தையிடமும் இருக்கும் வகையில் தம்பதியர் மாறி மாறி மகனை பார்த்து வருகிறார்கள். இந்த நிலையில் பெங்களூருவிலும் ஐடி நிறுவனம் ஒன்றை அமைத்து நடத்தி கொண்டு வருவதால் அது தொடர்பாக கடந்த பிப்ரவரி மாதம் பிரசன்னா மற்றும் திவ்யா குழந்தையுடன் சென்னை வந்திருக்கிறார்கள். அமெரிக்க நீதிமன்ற உத்தரவின் அடிப்படையில் மார்ச் 3ஆம் தேதி கணவரின் நண்பர் கோகுல் என்பவரிடம் மகனை ஒப்படைத்ததாக கூறப்படுகிறது. அதன் பிறகு 2 நாட்களுக்கு பிறகு மகனை ஒப்படைக்காமல் காலம் தாழ்த்தியதால் திவ்யா திருமங்கலம் காவல் நிலையத்தில் மகனை கணவரின் நண்பர் கோகுல் கடத்தியதாக புகார் அளித்துள்ளார். அதன் அடிப்படையில் கோகுலை போலீசார் பெங்களூருவில் பிடித்து காவல் நிலையத்திற்கு விசாரணைக்கு அழைத்து வந்தனர். தனது சொத்து மதிப்பின் அளவை தெரிந்து கொண்டு திருமங்கலம் காவல் உதவி ஆணையரும் உதவி ஆய்வாளரும் கோகுலை விடுவிக்க 25 லட்சம் ரூபாய் லஞ்சம் கொடுக்க வேண்டும் என கேட்டு மிரட்டியதாகவும் பிரசன்னா சங்கர் குற்றம் சாட்டி இருக்கிறார். இந்த குற்றச்சாட்டை மறுக்கும் போலீசார் தனக்கு சாதகமாக வழக்கை முடிக்க பிரசன்னாதான் கேட்டதாகவும் அவரிடம் இருந்து மகனை மீட்க முயற்சித்த ஆத்திரத்தில் போலீசார் மீது பொய்யான குற்றச்சாட்டை வைத்திருப்பதாகவும் காவல்துறை தரப்பில் விளக்கம் அளிக்கப்பட்டிருக்கிறது. இதனிடையே செய்தியாளர்களிடம் பேசிய திவ்யா தனது கணவர் பிரசன்னா அமெரிக்காவிலும் சிங்கப்பூரிலும் பல்வேறு வரி மோசடிகளில் ஈடுபட்டு சிறை சென்றவர் என்றும் தன்னை மிரட்டி தனது சொத்துக்களை அபகரித்தவர் என்றும் திவ்யா குற்றம் சாட்டியுள்ளார். தனது மகன் எங்கே இருக்கிறார் என தெரியாமல் தவிப்பதாகவும் அவர் கூறியுள்ளார். என்னோட 9 வயசு பையனை நான் தொலைச்சிட்டு நிக்கிறேன் சார். 3 வாரம் ஆச்சு. அவன் எங்க இருக்கான்னு இன்னும் எனக்கு தெரியல. அதை நினைச்சு அழுது தாங்க முடியாம தான் நான் போலீஸ் கிட்ட போயிருக்கேன். போலீஸ் எனக்காக ஹெல்ப் பண்ண ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க சார். அவனை ட்ரேஸ் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க சார். அதை தடுத்து நிறுத்துகிற முறையில் இவர் இந்த மாதிரி ட்விட்டரில் போய் போலீஸை பற்றி நிறையா அலிகேஷன்லாம் சொல்கிறாங்க. அவர் சொல்லியிருக்க அலிகேஷன் என்னென்னா காசு கேட்குறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க சார். போலீஸ் அவர்கிட்டேருந்து காசு கேட்குறாங்கன்னு அவர் சொல்லியிருக்காரு சார் ட்விட்டரில். இல்லை சார். ஆமாம் சார். அவர் நேரா வந்துட்டா என் பையனை கூட்டிட்டு வந்துட்டா இந்த பிரச்சனையை அப்பவே முடிஞ்சிருக்கும் சார். மகன் தன்னுடன் மகிழ்ச்சியாகவும் பத்திரமாகவும் இருப்பதாக சமூக வலைதளத்தில் புகைப்படங்களை பகிர்ந்திருக்கும் பிரசன்னா சட்டப்படி நடவடிக்கை எடுக்காமல் போலீஸை வைத்து மிரட்டுவதால் தற்போது வெளி மாநிலத்தில் உள்ளதாகவும் வீடியோ வெளியிட்டிருக்கிறார். என் பையனை 50-50 கஸ்டடி வச்சுக்கணும் அப்படின்னு நம்ம எம்ஓயூவில் சைன் பண்ணியிருக்கோம். அதில் டேர்ம்ஸில் என்கிட்ட கஸ்டடியில் இருக்கும்போது என் ஒய்ஃப் பையனை தூக்கிட்டு யூஎஸ் ஓடுறதுக்கு பிளான் பண்ணாங்க. அப்போது எம்ஓயு படி அவங்க பாஸ்போர்ட்டை டெபாசிட் பண்ணோம் அப்படின்னு சொல்லி கோர்ட்டுக்கு மூவ் பண்ணோம். அப்போது கோர்ட்டுக்கு அவங்க மூவ் பண்ணாமல் கோர்ட் ஹியரிங்க்கே ஷோ அப் ஆகாமல் போலீஸை போய் ஃப்ரெண்டு பிடிச்சிக்கிட்டு என் மேலே ரெய்டு போடுறாங்க. பையனை தூக்கி கொடுத்தா தான் விடுவேன் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ நானும் எங்கள் அப்பாவும் தமிழ்நாடு ஸ்டேட்டை விட்டே வெளியில் இருக்கோம். என் பையன் என் கூட தான் இருக்கான். அவன் சந்தோஷமாக இருக்கான். இந்த பிரச்சனையில் பிரசன்னா சொல்வது உண்மையா, அவரது மனைவி திவ்யா சொல்வது உண்மையா, போலீசார் மீதான லஞ்ச குற்றச்சாட்டுக்கள் உண்மையா என்பது முழுமையான விசாரணைக்கு பிறகே தெரிய வரும்.